இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஜனவரி மாதம் ராஜபக்சே தோற்கடிக்கப்பட்ட பின்னர் அங்கு பல்வேறு புரட்சி நடந்து வருவதாக இலங்கை மக்கள் கூறியதாக அங்கிருக்கும் நமது நிர்வாக ஆசிரியர் பகவான் சிங் தெரிவித்துள்ளார். அவர் அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். இப்பொழுதுதான் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இங்க காலேஜ் ஹவுஸ்ல வந்து ஓட்டளித்து போயிருக்கிறார். அவருடைய மனைவியோட டாக்டர் மைத்ரியோட. அவர் இந்த ஒரு சின்ன பிரீஃபாக ஒரு ப்ரெஸ் இன்டராக்ஷன் ஊடகங்களோடையும் பத்திரிகையாளர்களோடையும் ஒரு வெரி ஷார்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் என்ன சொன்னாருன்னா, இது போல் ஒரு பீஸ்ஃபுல்லான எலெக்ஷன் நடந்தது கிடையாது, ரொம்ப ஆர்டர்லியாக நடந்திருக்கு. இதில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து, ஜனவரி மாதத்து ரெவல்யூஷன் புரட்சி, அதாவது மஹிந்த ராஜபக்ஷ தோல்வி அடைந்தது, மைத்ரிபாலாவால் தோற்கடிக்கப்பட்ட அந்த மக்களுடைய புரட்சி ஜனவரி மாதம், இந்த வருடம் ஜனவரி மாதம் நடந்த அந்த புரட்சி நீடித்து அந்த நன்மைகள் மக்களுக்காக பிரசிடெண்ட் மைத்ரிபால சிறிசேனாவும் பிரதமர் தான் இந்த கவர்மெண்ட் இணைந்து கொண்டு வந்த இந்த மக்களுக்காக நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இன்னும் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்றது ஒரு கான்ஃபிடென்ஸ் சொல்லியிருக்கிறார். அது சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இது நிச்சயமாக தான் வெற்றியடைய போவதாக ரணில் இப்போது பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்கிறார். பகவான் சிங், கொலம்போ நியூஸ் 7க்காக.